ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபியோட வந்திருக்கேங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்கலாம் ஸ்கூல் விட்டு லீவ்ல இருக்காங்க. ஸோ, அவங்களுக்குலாம் இந்த மாரி ரொம்ப வித்தியாசமா செஞ்சு குடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். அதுக்கு வந்து நான் கருப்பு கொண்ட கடலை எடுத்திருக்கேன். 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது 2யும் வச்சு செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு மஞ்சள் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பழம் இருக்கோ எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த பழமா எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கொண்ட கடலைய ஊற வச்சிடலாம். கொண்ட கடலைய வந்து நைட்டே ஊற வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் போல ஊறணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் கொண்டக்கடலைய ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு மிக்ஸிங் பவுலில் கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். இப்போ இது ஊறட்டும், இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா ஊறி இருக்கு. பருப்பு நல்லா ஊறி இருக்கு. நமக்கு இந்த ஊற வச்ச தண்ணி வேண்டாம். இந்த பருப்பை மட்டும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை செஞ்சீங்கன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ரொம்ப யூனிக்கான ஒரு ரெசிபி. ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கொண்டக்கடலை பிள்ளைங்கலாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாரி செஞ்சு குடுங்க. கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொண்டக்கடலைய குக்கர்ல சேர்த்துட்டு, 1 டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கர லாக் பண்ணி 4 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா வெந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்குங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு, இப்போ வந்து வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நான் வந்து எடுத்ததுக்கு கொண்ட ஒரு வாழைப்பழம் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு பழம் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ வாழைப்பழம் சேர்த்துட்டு இது வந்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொண்டைக்கடலை வந்து தெரியாத அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொண்டைக்கடலை முழுசா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி கொடுத்துருங்க. இதில் கொண்டைக்கடலை இருக்கிறதே தெரியாது. பெரியவங்க கூட நம்ப மாட்டாங்க இதை நீங்கள் கொண்டைக்கடலை செஞ்சீங்கன்னு சொன்னால். இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பவுலில் சேர்த்துட்டு மிக்ஸியில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது நான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த குழிப்பணியாரம் வந்து நல்லா திக்காக வருங்க. பைண்டிங்காக தான். 1 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இனிப்புக்கு. நீங்கள் வெல்லம், சுகர் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம கலந்து விட்டுடலாம். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. நல்லா திக்காக இருக்கணும். நல்லா இட்லி மாவோட நல்லா திக்காக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா திக்கா வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பணியாரம் போடும்போது ஒட்டாமல் வரும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து எண்ணெயில் தான் பொரிச்சு எடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து நம்ம குழிப்பணியார கல்லில் கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம சின்ன சின்ன பணியாரமாக ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றும் போது நல்லா வந்து கிறிஸ்பியாக வருங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களாம் கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை கொண்டைக்கடலை நீங்கள் வேக வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு எண்ணெயில் பொரிக்க இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வந்து குழி பணியார கல்லில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சுட்டுக்கோங்க. சீக்கிரமாக வெந்துருங்க நமக்கு. நம்ம வந்து ஏற்கனவே வந்து கொண்டைக்கடலாம் வேக வச்சிட்டோம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். இப்போ இதை எடுத்துடலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க மேலெல்லாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். ஈவினிங்கில் பிள்ளைங்களுக்கு ஏதாவது விதவிதமாக செஞ்சு கொடுங்கன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபியும் செஞ்சு கொடுங்க. நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன். ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், உள்ளே நல்லா சாஃப்டாக மேலே கிறிஸ்பியாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.